இன்னைக்கு உண்டான சினிமீல்ஸ்ல என்னென்ன செய்தி அப்படிங்கறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா விடாமுயற்சி. எப்படி அப்டேட் கொடுத்துட்டாங்க, இன்னொரு அப்டேட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்த பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பர் ஹிட். ஆனா அந்த படத்துல அஜித் சாருக்கு உண்டான காட்சிகள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. இதை பத்தி இயக்குனர்கிட்ட அந்த வட்டாரங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, அஜித் சாருக்கு பெரிய மாஸ் ஸ்பீச்சஸ் எல்லாம் இருக்காது, ரொம்ப பஞ்ச் டைலாக்கு, ரொம்ப ஓவரா அந்த மாதிரி கெத்து காமிக்கிற மாதிரிலாம் இருக்க. ஒரு நார்மலான மனுஷன் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத கரெக்டா அந்த ஆரா சிக்மா ரேஞ்சில வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து பல ஸ்டன்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இதுல எல்லாமே வந்து அஜித்குமார் சார் வந்து நேச்சுரலா பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும் போது அஜித்குமார் சார் இப்படி ஒரு படம் நடிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆச்சரியப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வட்டாரங்கள்ல சொல்றாங்க. இப்ப நமக்கு சினிமீல்ஸ்ல கிடைச்சிருக்க ரெண்டாவது செய்தி என்னன்னா, விஜய் அவர்கள் பத்தி தான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் 69th மூவி இதுதான் லாஸ்ட் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இப்ப இந்த மூவி எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறப்ப இது முழுக்க முழுக்க அரசியல் பத்தின மூவி அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து இந்த படத்தை எடுக்க சொல்றதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இந்த படத்தை எடுக்கிறீங்கன்னா எந்த அரசியலுமே சரி, எந்த கட்சிகளுமே சரி, இது வந்து சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் பார்க்கணும், பெருசானவங்களும் பார்க்கணும், வயசானவங்க எல்லாருமே பார்க்கணும். தமிழ்நாட்டுல இந்த படம் ஓடுது அப்படின்னாவே தியேட்டர்ல வந்து உட்காரணும். இதுல எந்த மாதிரியா ரொமான்ஸ் காட்சிகள்லாம் தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க அரசியல் படங்கிறனால முதல்வன் அர்ஜுன் படம் மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க போல. இது வந்து டிமாண்ட் வச்சிருக்கிறாப்புல போல தளபதி. சோ அப்படிதான் வந்து அங்க வட்டாரங்கள்ல சொல்றாங்க. அடுத்து நமக்கு கிடைச்சிருக்கிற செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரம்பா ரீசெண்டா விஜய் டிவில ஒரு ஷோக்கு வந்திருக்காங்க. இப்ப அவங்க பத்தின அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வெட்டிங் டே கொண்டாடுவாங்க, பர்த்டே கொண்டாடுவாங்க. ஆனா ரம்பா கொஞ்சம் டிஃபரெண்ட். நிச்சயதார்த்த நாள் கூட ரொம்ப கிராண்டா கொண்டாடி இருக்காங்க. அதுக்கு உண்டான பிக்சர்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, வெந்து தணிந்தது காடு 2. ஆக்சுவலி வெந்து தணிந்தது காடு ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, 2 எப்ப வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதை பத்தி கௌதம் வாசுதேவன் மேனன் கிட்ட கேக்குறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சிம்பு வந்து அடுத்த பார்ட் 2 கதைக்கு நடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தாமதம் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா வெந்து தணிந்தது காடு 2ஓட அந்த கதை வந்து சரியா வந்து இன்னும் அமையல. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சுற்றுச்சூழல் அதுக்கேத்த மாதிரி கண்டினியூ பண்ற போற மாதிரி அந்த ஜேர்னி, அந்த டைரக்ஷன் இன்னும் எதுவுமே அமையல. சோ அதெல்லாம் இருக்கிறப்ப வெந்து தணிந்தது காடு 2 எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கிளிமீல்ஸோட லாஸ்ட் செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, மணிகண்டன் அவர்களை பத்தி தான். சோ அவர் வந்து இப்ப வளர்ந்து வரும் ஒரு ஆக்டர். அது மட்டும் இல்லாம அவர் ரீசெண்டா இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விஜய் சேதுபதி மட்டும்தான் என் மேல ரொம்ப அக்கறையா இருப்பாரு, அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. நான் ஏதாவது ஒரு படம் நடிக்க போறேன்னா உடனே வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு அந்த கம்பெனி எப்படி இருக்கு, அந்த ப்ரொடக்ஷன்ல யார் யார் இருக்காங்க, யாரு டேரக்டர் அப்படிங்கறது எல்லாமே விசாரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நடிக்கலாமா வேணாமான்னு அவர் தான் ஓகே சொல்லுவாரு. ஸோ என் மேல ரொம்ப அக்கறை காட்டுற மனுஷன் அது வந்து விஜய் சேதுபதி அண்ணன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப எமோஷனல் ஆகி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு உண்டான சினிமீல் செய்திகள் அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் நல்ல சினிமீல் செய்திகளை நாளைக்கு கொண்டு வர. பாய்.